ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறது கார்த்திகை தீப விலாக் அப்படிங்கிறத வந்து யாராக இருந்தாலும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னையோட டே எனக்கு எப்படி இருக்குது, ஒரு 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 6:30க்கு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது தான் யூஷுவல் ரொட்டீனாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆன் டைம் விளக்கேற்றிட்டோன்னா ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அதுதான் இன்னையோட ஒரு பரபரப்பான டாஸ்க்கு. ஸோ வாங்க என்னோடய ட்ராவல் பண்ணுங்கள் இந்த விலாக்ல. ஸோ இங்கே வந்து நெல் பொரி அண்ட் அவல் பொரி. ஸோ இது ரெண்டுத்தையும் லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துன்னு இருக்கேன், கரகரன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாக காய்ச்சணும். இதை அதுக்கப்புறம் அப்பத்துக்கும் வந்து இப்பயே ஊற வச்சிட்டேன்னா கொஞ்சம், நான் இந்த தடவை வந்து ரவா அப்பம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானு. கோதுமையில் அப்பம் பண்ணி காமிச்சிருக்கோம், அப்புறம் அரிசியிலையும் அரைச்சி காமிச்சிருக்கோம். இந்த தடவை வித்தியாசமாக ரவையில் வந்து ரவா அப்பம் அதான் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ஊறணுங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அப்படின்னா சூப்பராக நமக்கு டைம் வந்து சேவ் ஆகிடும். ஸோ பாகு வந்து இங்கே கொதிக்கட்டும், இது கொஞ்சம் நாழி ஆகும். அதுக்குள்ளே அப்பத்துக்கு வந்து நான் கரைச்சிக்கிறேன். ஸோ இதில் வந்து அரை கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப் வந்து ரவை எடுத்துக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே காமிக்கிறேன். ஒரு கப் ரவையை வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இது வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் சேர்த்து கொஞ்சம் நாழி அதை ஊற வைக்கணும். பண்டிகை நாள்னாவே லேடிஸ் எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கும். அது நல்லபடியாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பாடான்னு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் வரும் பாருங்க. எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமா கொடுக்குற. அப்பாடா இன்னொரு தடவை சொல்லு. அப்பாடா அப்படி ஒரு ஃபீல். இது வந்து டயர்டாகி உட்காரு. இதுக்கு முன்னாடி அப்பாடா அப்படி ஒரு ஃபீல். சரியா வரலையா? நவரசத்தின் காமிக்கிறேன். கலகர பரதநாட்டியம் ஏதாவது கத்துலியா? ஃபோக்கஸ். ஆமாம், நார்மல் சமையல்லாம் பேசிட்டு அப்படி சமைக்க முடியும். பட் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நானே பண்ணுறது. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஃபோக்கஸோடு பண்ணணும். மற்றவங்களாம் வருஷத்துக்கு பல தடவை பண்ணுவாங்களோ? சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க, பல வருஷமாக பண்ணியிருப்பாங்க. இல்லை அடிக்கடி அப்போல்லாம் குத்துவாங்க வீட்லேயே ஸ்நாக்ஸாக. ஏதாவது இந்த மாதிரி குண்டக்க கேள்வி கேட்டு ஏதாவது வாய் வர்றியா, ஏதாவது மாத்திரையா அப்படின்னு பார்க்கலாம். நான்லாம் வந்து எப்பயுமே லேர்னர் தான்ப்பா. எனக்கு கம்ப்ளீட்டாக இதெல்லாம் தெரியும் அப்படியே கிடையாது. அப்படி நினச்சி என்னைக்கெலாம் நான் பண்ணுவேனோ அன்றைக்கி பயங்கரமாக சொதப்போம். ஸோ அதனால் என்னத்துலேயோ ஆடினாலும் ஆடலாம், தலக்கணத்தில் ஆடக்கூடாது ஏதோ சொல்லுவாங்களே. எனக்கு தெரியாத பழமொழியா? ஐயோ, இல்லாட்டாலும் பழமொழின்னாவே எஸ்கேப் ஆகிடுவார். இப்போ வந்து இந்த ரவை அப்பத்துக்கு எடுத்ததை வந்து நான் வடிகட்டி இதில் சேர்த்துறேன். ஐயோ, தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கிட்டே வரலையே. விட்டுருப்பேல் தானே அப்படியே சிங்கில் நைவேத்தியம் ஆனதுக்கு அப்புறம் குடிச்சுப்பேன். சூப்பர். கரெக்டா பதில் சொல்றேன். போட்டு வாங்குறதுங்கிறது இது பேர் தான்.
இல்லப்பா அப்படி கரெக்டா இந்த விஷயம் எல்லாம் தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் வீடியோ எடுத்தாங்கன்னா அப்ப மாட்டிப்பாங்கன்னு தானே அர்த்தம். நீ கரெக்டா பண்றதுனால தான் மாட்டாம எஸ்கேப் ஆயிடுது. ஓரளவு கரெக்டா பண்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டாம எஸ்கேப் ஆயிடுது. என்ன மாற்றுறது? இல்ல நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்கப்பா. நிறைய பேருக்கு நம்ம வந்து யூடியூப்ல வந்து பாக்குறோம்ல இப்படி பண்ணக்கூடாது. ஆனா குத்தம் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த வந்து போடும்போது. சரி ஓகே, நம்ம வந்து காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கும். இந்தியாவிலையாவது நமக்கு கடை அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகணும், வண்டி எடுத்துன்னு போகணும் அப்படிலாம். எங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு கடை வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே அப்படியே இறங்கினோடனே கடை இருக்கும். ஆல்ரெடி பாதி பேருக்கு எங்கே இருக்கேங்கிறது தெரிஞ்சுது. அடுத்தது பிளாக்கையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா யார் வேணால் நம்ம வீட்டுக்கு வரலாம் எனி டைம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க, சுபா ரொம்ப நாள் ஆகுது நாங்கள் சிங்கப்பூர் வந்து, எங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம், நான் மீட் பண்ண முடியுமா அவங்கள அப்படி கேட்குறாங்க. ஏதாவது அந்த மாதிரி ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நிஜமாக எனக்கும் ஆசையாக இருக்குது. ஏதாவது ஒன்று சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கேன். அது எதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கண்டிப்பாக 6 மணிக்கு நான் முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வேறு ஏதோ கதை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஒரு குரூப்பாக சேர்றோம், ஒரு நிறையா ஒரு லேடிஸ் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குது. அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து வேறு விதமாக சேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் மைண்டில். அது இன்றைக்கி எனக்கு ஏதாவது அப்படி உதிச்சு பாத்திரம் தேய்க்கும்போது இல்லை இதே மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே தோணித்துன்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்ன சொல்ல வர, ஏதாவது வாலண்டியரிங் மாதிரி பண்ணலாம், வாலண்டியரிங் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாவது குரூப்பாக ஏதாவது ஒரு டே அப்படி ஃபார் லேடிஸ்ன்னு பண்ணலாம், ஏதாவது அவுட்டிங் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம். ஒரு ஃபன்னாகவும் இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் அது ஏதாவது ஒரு காஸ்க்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு காஸ் அப்படின்னாலும் எல்லாருக்கும் அது பிடிக்குமா அப்படிலாம் தெரியல. திடீர்னு என்ன இவ இவ்வளோ நல்லவள் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் ஒரு ஜாலியாக அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கணும்ல. அடுத்தடுத்த மந்த் நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா வரத்துக்கு முதல்ல ரெடியாக இருக்கணும். ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஒரு ஆக்டாக இருக்கணும். அது அந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் இருக்குது. ஏதோ அதான் ஒரு பெருசாக அளவு அது வரலை, பட் இருந்தாலும் அது மைண்டில் இருக்கிற விஷயம். நிறைய பேர் மீட் பண்ணலாம் சுபா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நம்மளை பண்ணிடுறது பிரச்சனை இல்லை, அரேஞ்ச் எல்லாம் பண்ணிடலாம், அதுக்காக யார் வருவாங்க அப்படிங்கிற கொஷின் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பைன் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியாஸ், இங்கே சிங்கப்பூரில் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்லாம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை வச்சு கொஞ்சம் ஏதாவது யோசிக்க ஹெல்ப் பண்ணுறதான்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு இந்த சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கேன்ல அந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். அதில் இல்லை, இது வந்து பொரி உருண்டைக்கு தான். அப்படியே சேர்த்தோன்னா கொஞ்சம் அது வீணாக போயிடும் குயிக்காகவே. ஒரு 2 நாள்லேயே அந்த தேங்காய் வாசனை வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வறுத்துட்டு, இல்லை கொப்பரைக்காய் இருந்ததுனாலும் அதை சேர்க்கலாம். பட் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் தேங்காய் தானே எடுத்தேன், அதனால் அந்த கொஞ்சம் ஈரப்பதம் போகிறதுக்கு வறுத்துக்கிறேன். இந்த வறுத்த தேங்காவையும் இந்த பாகிலே சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சுக்கு பொடி. இதெல்லாம் இப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா நானே எல்லாத்தையும் பண்ணிடலாம். அடுத்த கார்த்திகைக்கு பண்ணிடுவேன் தானே நெக்ஸ்ட் டைம். சூப்பர். ஸோ யூடியூப்னால இன்றைக்கி ஒரு புது அட்வான்டேஜ் பாருங்கள். உட்காத்தி வச்சு சொல்லி தந்தோன்னா கற்றுக்கலாம் மாட்டாங்கல்ல. இது ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். தீர்த்தம் சேர்க்குற எல்லாருக்கும் கடைசியாக கொடுக்க. இது வந்து பதம் பார்க்குறேன். பதம் பார்த்து அடிக்கிறதுங்கிறது
இது நல்லா கொஞ்சம் ஹார்டர் இதுவாக வரணும். இப்போ வந்து லைட்டாக கொலன்னு இருக்குல்ல, இப்படி சூட்லேயும் பிடிச்சிருவேலா? பார்த்துட்டே இருக்கேல. எனக்கு சூடு வந்து கை தாங்காதே. க்ளவுஸ் ஏதாவது? எங்களுக்கெல்லாம் மட்டும் சூடு தாக்குமா? இல்லை, நிறைய டைம் நான் பார்க்குறேன். உனக்கு மேபி கிச்சன்லேயே நீ வேலை பார்க்கறதுனாலையோ பழகிடும். பழகிருக்கு பயங்கரமாக. கையில் ஒட்டித்துன்னா பயங்கரமாக சூடும். இந்த இது ஒட்டுறது இல்லை, அதனால தான் ஒட்டுறதுக்குள்ளே அதை எடுக்கிறேன். அதனால தான். ஆனால் இங்கே யாருக்கும் பிடிக்காது பொரி உருண்டை. அதுதான் ஒரு இன்னொரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவ்வளோ பண்ணுறதில்ல பெரிய விஷயம் இல்லை. சஹானா நேற்று என்னது நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொரி உருண்டடி அப்படின்னா, ஒன்றே ஒன்று பண்ணேன், மீதி வேணால் மசாலா பொரியாக பண்ணிவிடு அப்படிங்கிறான். ஸோ நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுலேயே ஸ்பைஸு காரம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இதே வந்து பிடிச்சி வச்சு கியூக்கம்பர் இதெல்லாம் போட்டு பண்ண. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல டேஸ்ட். இது பொரியா? பொரி உருண்டை எனக்கு வந்து இந்த அவல் நெல் பொரி உருண்டை வந்து அவ்வளோவா பிடிக்காது. யாருக்குமே அப்படிதான், எனக்கும். அது ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்னு இருக்குல்ல, இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கொஞ்சம் பிடிக்கும். ஜெனரலாவே எனக்கு ஸ்வீட்ஸ் பெருசா பிடிக்காது. அப்படியா? நவராத்திரி விழாவில் தான் இப்போதான் ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன். அது இப்போதான் ரீசன்ட் டேஸா பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ பொரி உருண்டை அப்போ இந்த வருஷம் பிடிக்கும், சாப்பிடுவோம். அதுதான் ஒன்று ஒரே பாக்கெட்டுக்கு மேலே நான் வாங்கவே விடல. ஆமாம், அது நல்ல வேலை. இங்கெல்லாம் அது மாதிரி கிடைக்கிறது. இந்தியாவிலலாம் அப்படிலாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஓரளவு குவான்டிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவையை ஊற வச்சு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும், நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதை வந்து மிக்சிலேயே ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்க போகிறேன். அது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை வந்து மிக்சியில் ஆல்ரெடி பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் நல்லா துருவின தேங்காவாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து பீஸா போட்டேன் அப்படிங்கிறனால முன்னாடியே ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, வெல்லமும் ரவையும், அதை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக எடுத்து அப்படின்னா நமக்கு அப்புறம் அப்பம் குத்தும் போது ஓவராக எண்ணெய் குடிக்கிறது இருக்கும், ப்ளஸ் நல்லா அது எழும்பியும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சி எடுத்துட்டேன். இது எனி டைம் நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் முன்னாடியே தெரியாமல் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவும் சேர்க்கலாம், பட் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கட்டுமே அப்படிங்கிறனால மைதா மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவாக சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன்.
உண்மையாகவே இந்த அப்பம் வந்து சூப்பர் சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருந்தது. மைதா அரிசியில் பண்ணுறத விட எனக்கு என்னமோ ரவை அப்பம் வந்து இன்னுமே டேஸ்டியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து நெய், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் இதிலே சேர்த்து மாவோடு அப்படியே கலந்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக இந்த சமயத்துக்கு நம்ம அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கறனால தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி, வெறும் தண்ணி தான் அது ஆக்சுவலாக நம்ம பாகு காய்ச்சும் போது அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் இல்லையா, சரி அந்த வாட்டர் அப்படிங்கிறனால அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஓரளவு கன்சிஸ்டன்சி அந்த தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸோ அப்பத்தை ரெடி பண்ணினோம் அப்படின்னா மேஜரான பார்ட் ரெண்டுமே ஓவர், பொரியும் ரெடி, அப்பமும் ரெடி. ஆக்சுவலாக வந்து மைக்கில் அப்படியே பேசிகிட்டே இருந்தேன் நான். கடைசியாக வீடியோவை எடுத்து பார்க்கும்போது தான் சார்ஜ் போயிருந்துருக்கு. ஸோ நான் பேசினது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து வாய்ஸ் ஓவராக தான் தர வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை கரைச்சி வச்சுட்டு இதுவுமே ஒரு 10 நிமிஷம் ஊறித்துனா நம்மளுக்கு அந்த கோதுமை மாவு அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறுறதுக்கு டைம் இருந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து சஹானா வந்து இன்றைக்கி சண்டேங்கிறனால வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அந்த சின்ன சின்ன வேலைகள், வாசப்பெருக்கி தண்ணி தெளித்து வை, நான் வந்து கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சுது. ஸோ அவளும் கரெக்டாக பண்ணியிருந்தா. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை, எனக்கு ஹஸ்பண்ட் எடுத்துட்டுருக்காருனே தெரியாது வீடியோ, நான் பாட்டுன்னு ஏதோ போட்டுருந்தேன். போட்டுருக்கும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம எதெல்லாம் சரியாக பண்ணலையோ அதை வந்து ஒரு கிண்டல் கேலியோடு சேர்த்து நம்மளை வந்து அதை வெறுப்பேற்றி பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டு இது என்ன திருவண்ணாமலை மலை மேலே தீபத்தை ஏற்றிருக்கியா அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தார். பட் நான் தான் சொன்னேன்ல, நான் கோலம் போடும்போது எடுக்காதீங்க அப்படின்னேன். பட் இது வந்து நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே வந்து எல்லார் வீட்டு வாசப்படியிலையும் அப்படியே இந்த விளக்கு மாதிரி கோலம் போட்டு அதில் கலர் பண்ணுறதெல்லாம் பண்ணி பார்த்த ஞாபகத்தில் அதை வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஞாபகம் வந்த அளவுக்கு அதை போட்டுட்டு இருந்தேன். சாதாரணமாகவே நம்ம இந்த மாதிரி விசேஷ நாள்லலாம் எதையுமே மறக்காமல் கரெக்டாக பண்ணிக்கணும். ஒன்று மறந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமாக ஞாபகத்திலே இல்லை. நான் வாங்கின்னு வந்துட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் என்னமோ இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறனால வேலைகளும் சரியாக இருந்தது. அதை தாண்டி யூடியூப் பண்ணுறோன்னா அப்பப்போ ஃபோட்டோ எடுக்கவும் மறந்துக்கக்கூடாது. லைக் ஒரு காஸ்டியூமில் ஒரு ட்ரெஸ்டப்பாக இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துட்டோன்னா தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த தம்ப்நெயிலில் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் மண்டேயில் அப்படியே ஃபாஸ்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும், ஓடிண்டே இருக்கணும், ஞாபகத்தில் வச்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து அப்போ வந்து ரெடி ஆயாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா விளக்கு ஏற்றிட்டு மீதியை பார்த்துக்கலாம், அவசரம் இல்லை எல்லாத்தையும் இப்பயே போடணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதுக்குள்ளே வந்து அடைக்கும் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். போன ஒரு 2 டேஸ் பேக்கே வந்து தெரியாமல் அடைக்கு ஊற வச்சு அரைச்சிட்டேன். அடை இன்றைக்கி பண்ணிடலாம் டின்னருக்குன்னு. பட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ நான் மறுபடியும் கார்த்திகை எப்போ மறுபடியும் அடைனா 2 நாளில் யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறனால மாவை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதனால் அன்றைக்கி அடைக்கு அரைக்கிற வேலை இல்லாமல் அப்படியே எடுத்து அடையை மட்டும் வாக்கிறது தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக சிங்கப்பூரில் 7 மணிக்கு மேலே தான் இருட்டுறதே கொஞ்சமாவது இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து சரி ஓகே ஒரு 6:30 மணி போல் விளக்கு ஏற்றிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இந்த தடவை அடை மாவு அரைச்சிருந்ததுனால அந்த வேலை வந்து இல்லை. வெள்ளிக்கிழமையே ஞாபகம் இல்லாமல் அடைக்கு அரைச்சிட்டேன். அப்புறம் தான் கார்த்திகை தீபம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஞாபகம் வந்தது. அதனால மாவு அப்படியே வச்சுட்டேன். அன்னைக்கு அடை பண்ணாமல் அன்னைக்கு வேற ஏதோ பண்ணிட்டேன். ஸோ 2 அடை தான் அப்போதைக்கு வாத்துனேன், லைக் நைவேத்தியத்துக்கு. அதுக்கப்புறம் வேணும்னா டின்னருக்கு வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்பமும் வந்து ஒரு 4-5 அப்பத்தை மட்டும் குத்தி எடுத்தாச்சு. இந்த தடவை சண்டேவாக வந்ததுனால எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க, இல்லைனா நம்ம மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அன்றைக்கி வந்து அழகாக சந்தன குங்குமம் வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து சஹானாட்ட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வாங்கிக்க முடிஞ்சுது. பட் எக்ஸாம்ஸ் அவங்களுக்கு போயின்ட்டுருக்கனால பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாட்டாலும் சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டுருந்தா. ஸோ இப்போ வந்து டைம் ஆன் டைம் நம்ம வந்து விளக்க ஏற்றுறதுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதே பெரிய திருப்தியாக இருந்தது. நாங்கள் எங்களோட கார்த்திகை தீபத்தை வந்து இப்படி தான் கொண்டாடினோம் இங்கே சிங்கப்பூரில். கண்டிப்பாக நீங்களாமும் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடு ஃபுல்லுமே வந்து அழகாக அந்த விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு தனி அழகு வரும். அது மட்டும் இல்லை, இது பாருங்கள், நான் போட்ட கோலத்தில் அந்த விளக்க வச்ச உடனே கோலமே ஒரு அழகாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from Subha. Bye bye. எப்படி சூப்பர் பா. எப்படி எப்படி ஓ வெரி குட்.